ஆஹா, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா என்கிற பாணியில் திமுக கும்பல் கிளம்பி விட்டது. சில தினங்களுக்கு முன்னர் கனிமொழி தலைமையில் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்க குழு ஒன்றை அமைத்தார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். அந்த குழு ஸ்டாலினை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பணியை தொடங்கியுள்ளது. என்ன பொய் சொல்லலாம், எப்படி பொய் சொல்லலாம், என்ன சொல்லி ஆசையை தூண்டலாம் என தீவிரமாக டிஸ்கஷன் செய்வார்கள் போல தெரிகிறது. இந்த குழுவின் அடுத்த கட்ட பணி குறித்து கனிமொழி பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற மீனவர்கள் என்று அந்த கல்வியாளர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு பிறகு இங்கே மறுபடியும் சென்னையிலே கூடி அந்த தேர்தல் அறிக்கையை முடிவு செய்யக்கூடிய அந்த பணிகளை துவங்குவதற்காக முதலிலே எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம் என்ற அந்த பட்டியலை இன்று முடிவு செய்திருக்கிறோம். இனிமேல்தான் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று குறைகளை கேட்டு அதை வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போகிறார்களாம். அப்ப 3 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வரும் நாடக கும்பலுக்கு எந்த பகுதியில் என்ன குறை இருக்கிறது என தெரியாதா? மக்களின் மனநிலை என்ன என தெரியாதா? விவசாயிகளின் பிரச்சனை என்ன என்பது பற்றி தெரியாதா? எதுவும் தெரியாமல் 3 ஆண்டு காலம் என்ன ஆட்சி செய்தார் இந்த முதல்வர்? 3 ஆண்டுகள் இல்லை, 30 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கும்பலுக்கு மக்களின் குறைகள் தெரியாது. தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டு அவர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த தேவையையே தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பார்கள் திமுகவினர். தேர்தல் வாக்குறுதியை பார்க்கும் மக்கள் தங்களது தேவை நிறைவேற வேண்டும் என திமுகவிற்கு வாக்கு அளிப்பார்கள். வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் மதுவிலக்கு வாக்குறுதிதான். இன்று எப்படி கனிமொழி சுற்றுப்பயணம் கிளம்புகிறாரோ அதே போல 2016ஆம் ஆண்டு ஸ்டாலின் தமிழ்நாட்டை சுற்றி வந்தார். அப்போது வேலூரில் ஒரு பெண் ஸ்டாலின் கையில் மது பாட்டிலை கொடுத்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து மதுவிலக்குதான் என்றார்கள். இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்திருக்கிறார்களா? போன தேர்தலில் நீட் விலக்கு முதல் எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள்? கொடுத்ததையெல்லாம் செய்தார்களா என்ன? புழுவுக்கு ஆசைப்பட்ட மீன் தூண்டிலில் சிக்குவது போல தேர்தல் அறிக்கைகளை பார்த்து திமுகவின் தூண்டிலில் சிக்கி சின்னாபினமானது போதும். இனியும் திமுகவை நம்ப தமிழகம் தயாராக இல்லை. கனிமொழி தயாரிக்க இருக்கும் மற்றுமொரு பொய் வாக்குறுதி பட்டியலை நிராகரித்து பொம்மை முதல்வரின் துக்ளக் தர்பாருக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டனர்.